மிரட்டல் சொன்னா என்ன புரியல? அவங்க போட்டோ எடுத்துட்டு அவங்க கூட வீடியோ எடுத்துட்டாங்க. இல்ல சார் போட்டோ எடுத்து தப்பு இல்லையே. உள்ள வந்து நான் அட்ரஸ் சொல்றேன். இப்போ பாருங்க உள்ள போயிட்டு அப்படின்னு ஜட்ஜ் கிட்ட சொல்லிருக்காங்க. சைதாபேட் கோர்ட்ல நாங்க வந்து ஹை கோர்ட்ல பெட்டிஷன் போட்டுருக்கோம் சார். டைரக்ஷன் பெட்டிஷன் போட்டுருக்கோம், செட் அசைட் போட்டுருக்கோம் சார். உள்ள வந்து நான் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் கேட்டேன் அவங்க என்ன பேசுனாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு விளக்கம் என்கிட்ட இருக்கு, வித் ப்ரூஃபோட நான் தரேன் சார். பட் இப்போ என்கிட்ட ப்ரூஃப் இல்ல. எப்ப வரணும் எங்க வரணும் சொல்லுங்க, என்னோட ப்ரூஃப்ஸோட நான் வரேன் சார், தரேன் சார். ஆமா சார், ஆமா சார், அவங்க சொன்னது பொய் தான் சார். நீங்க வச்சிருக்க அனைத்து விஷயங்களும் ப்ரூஃப் இல்லாம பேசுறாங்க, பொய் குற்றச்சாட்டு தான் என்கிட்ட இருக்கு சார். நான் கொடுக்குறேன், எப்ப வரணும் சொல்லுங்க, பிரஸ் மீட் எப்ப வரணும் சொல்லுங்க, நான் வந்து எல்லா ப்ரூஃபும் சப்மிட் பண்றேன் சார். இல்ல இன்னொரு விஷயம் வந்து மீட்டிங்ல வந்து உங்களை தாக்குறாங்க புகார் வச்சதா சொல்லி. ஆமா சார், ஆமா சார். அதல வந்து நீங்க புடிச்சு இருக்கு அப்படினா அவங்க சொல்லி அவங்க போலீஸ் சைடுல கிளியரா கொடுத்துட்டாங்க. அவங்க உங்களை துன்புறுத்தல் செய்யல அப்படின்னு கிளியரா சொல்லிட்டாங்க. கிளியரா நாங்க ஃபுட்டேஜ் கொடுத்துட்டோம் சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க சார்? கோர்ட் ஆர்டர் கொடுத்திருக்காங்க சார், ரீஓபன் பண்ணிட்டாங்க சார். ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் நான் போட்டு R5 விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் போட்டுருக்காங்க. போலீஸ் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உண்மைதான், இல்லன்னு சொல்லல. போலீஸ் சொல்றத கோர்ட் கேட்கணுமா, கோர்ட் சொல்றத போலீஸ் கேட்கணுமா? அப்படி கோர்ட் சொல்றத போலீஸ் கேட்கலனா யூனிஃபார்ம் கண்டறாது. கண்ட்ரோல்ல ஆர்டர் மதிக்காம எடுக்க சொல்லுங்க, நான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டுருவேன். இல்ல நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எடிட் பண்ணி கொடுத்ததா சொல்லி. ஆமா சார், அவங்க கிளியரா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சங்க யூனியன் சார்ல கிளியரா சொல்றாங்க நாங்க எடிட் பண்ணி கொடுக்கல. அப்படி எடிட் பண்ணி கொடுத்தா அந்த ஃபுட்டேஜை எப்படி நான் சப்மிட் பண்றேன். அந்த ஃபுட்டேஜ் RTI போட்டு நான் வாங்கிட்டேன். சைடுல என்னென்ன எவிடன்ஸ்லாம் இருக்கு? இப்ப எல்லா எவிடன்ஸும் இருக்கு சார். குற்றச்சாட்டுக்கு எல்லா எவிடன்ஸும் இருக்கு சார். போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க ரா ஃபுட்டேஜ் கொடுக்கல சார். நான் திரும்பவும் சொல்றேன் சார், உங்க மீடியா பீப்பிள் அனைவருக்கும் தெரியும் ஒரு ரா ஃபுட்டேஜ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. கரெக்ட்டுங்களா? அத நான் கொடுக்கறேன், ஜம்ப் ஆகுது. நம்ம நான் உட்கார்ந்து மீடியா மேரேஜ் வீடியோ ஆல்பம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கோம். 2020ல கொடுத்த புகாருக்கு திரும்ப இப்ப ரீஓபன் பண்றதுக்கான காரணம் என்ன? 2020ல நான் என்ன புகார் சார் கொடுத்தேன்? இப்ப அந்த குற்றச்சாட்டு வச்சீங்க, சாஜி என்பவர் மீது வச்சீங்க அப்படின்னு ஒண்ணு. யூனியன்ல இருக்கவங்க என்ன தாக்குனாங்க, என்ன ஆபாசமா பேசுனாங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த கேஸே முடிஞ்சிருச்சு. இப்ப திடீர்னு ரீஓபன் பண்றதுக்கான காரணம் என்ன? நீங்க வந்து உங்களை பின்னாடி இருந்து ஒரு கும்பல் இயக்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ப்ரூவ் பண்ண சொல்லுங்க சார். வாயிலே வட சொன்னா சுட்டா எப்படி சார்? என்கிட்ட எல்லா எவிடன்ஸ் ப்ரூஃப்ஸ் எல்லாமே இருக்கு. ப்ரூவ் பண்ண சொல்லுங்க சார். ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. வாயில சொன்னா கோர்ட் நம்புமா? ப்ரூஃப் எவிடன்ஸ் கொடுக்க சொல்லுங்க. அதேதான் அவங்களுக்கு என்கிட்ட இருக்கு, நான் தரேன். எப்ப தரணும், எப்ப பிரஸ் மீட் சொல்லுங்க, நான் வரேன். நான் ரெடி. நான் ரெடி வரதுக்கு. பார்க்கலாம், டிபேட் கூட அவங்க வர சொல்லுங்க சார். ஐ அம் ரெடி ஃபார் தி டிபேட். நீங்க கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்க, சாஜி அப்படின்ற ஒரு மீட்டிங்க்கு வந்தாரு. ஆனா கம்ப்ளைன்ட் கொடுத்த நீங்க வரல அப்படின்றாங்க. எதனால வரல சார்? அந்த மெயில் என்கிட்ட இருக்கு சார். அவர் வந்து எதுவுமே ஃபுல் ஃப்ளெஷ்டா சொல்ல மாட்டாரு. ஓகேங்களா? திருப்பதி போங்க, மொட்டை போட்டுருப்பாரு அப்படின்னு தான் சொல்லுவார் அவர் வந்து. ஓகே, நான் அந்த மெயில்ல கிளியரா போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்னா, யார் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்கன்னு கேட்டிருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन, என்னோட அட்வொகேட் சாரோட தான் நான் உள்ள வருவேன்னு சொன்னேன் சார். எனக்கு உள்ள என்டர் ஆனதுல இருந்து ரா ஃபுட்டேஜ் வேணும்னு சொன்னேன் சார். நான் வெளிய போற வரைக்கும். தேர்ட், மூணாவது வந்து ICC கமிட்டி இருக்கான்னு கேட்டேன் சார் நான். ஓகே, இதெல்லாம் அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணல சார். பண்ணாம படிச்சாங்களா இல்லையான்னு ஐ டோன்ட் நோ. எனக்கு வந்து உங்க கேஸை நாங்க டிஸ்மிஸ் பண்றோம்னு சொல்லிட்டு கதிரவன் பாலு கிட்ட இருந்து என்கிட்ட ரிப்ளை வருது சார். ஐ ஹேவ் தி மெயில் ப்ரூஃப். என்கிட்ட மெயில் ப்ரூஃப் இருக்கு, நான் கொடுக்குறேன். ஓகே, அதே மாதிரி நீங்க ஜெனரல் பாடி மீட்டிங்ல வந்து மொபைல் போன்ஸ் எதுவும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா நீங்க வந்து பென் கேமரா வச்சு உங்க டோட்டலா எல்லாத்தையும் ஷூட் பண்ணீங்க. ப்ரூவ் பண்ண சொல்லுங்க சார். ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் சார். மொபைல் போன் ஏன் சார் அலௌட் இல்ல? as per the trade union act படி அவர் என்ன உட்கார்ந்து கள்ளக்கடத்தல் மீட்டிங்கா போயிட்டு இருக்கு டப்பிங் யூனியனுக்குள்ள. ஒரு ஜெனரல் பாடி மீட்டிங் தானே, வரவு செலவு கணக்கு கொடுக்குற மீட்டிங் தானே. எதுக்காக உள்ள போன்ஸ் அலௌட் இல்ல அப்படின்னா அவங்க 5-6 கேமரா வச்சு படம் பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப அவங்களும் படம் பிடிக்க கூடாதுல? ஏன் படம் பிடிச்சிட்டு இருக்காங்க? அண்ட் ஒன் மோர் திங், உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே போன் எடுத்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. நான் பென் கேமரா வச்சில்ல, அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. வச்சில்ல, இப்பயும் சொல்றேன், நான் வச்சில்ல. அப்படி வச்சிருந்தேன்னா வீடியோ எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சார்? அவர் என்ன கள்ளக்கடத்தல் இல்லீகல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரா? திரும்பவும் சொல்றேன், பென் கேமரா நான் வச்சில்ல. ஓகே, அப்படி வச்சிருந்தா என்ன தப்புன்னு நான் கேக்குறேன். நான் வந்து அவங்க ஷாஜி மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கேன் மேடம். எஃப்ஐஆர் அவருக்கு கன்விஷன் ஆயிடுச்சு இப்போ வந்து. சோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுனால அவர் கதிரவன் பாலு ஷாஜிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரெண்டு பேருமே. அதனால தான் இப்போ டெர்மினேஷன் பண்ணல. நாங்க எந்த தப்பும் பண்ணல மேடம். எங்களெல்லாம் டெர்மினேஷன் பண்ணிருக்காங்க. நானா இருக்கட்டும், சின்மையா இருக்கட்டும், தாசரி சார் இருக்கட்டும், சுமதியா இருக்கட்டும், மதியானாவா இருக்கட்டும், முரளிகுமார சார் இருக்கட்டும், எல்லாரையும் டெர்மினேஷன் பண்ணிருக்காங்க. வச்சிருக்கிற குற்றச்சாட்டை எப்படி நிரூபிக்க போறீங்க? எப்ப நிரூபிக்க கோர்ட்டுமே சார் ஓபன் ஆயிடுச்சுல. அவங்க வாயிலே வட சுட்டாங்களே. போலீஸ் வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் ரீஓபன் பண்ணிட்டேன். இப்போ என்ன சொல்வாங்க அவங்க? சொல்லுங்க, பேச சொல்லுங்க. நான் டிபேட்டுக்கு ரெடி. எப்போ எங்க சொல்லுங்க, நான் வரேன். வித் ப்ரூஃப். थैंक यू உங்களுக்கு இல்ல மிரட்டல் சொன்னா என்ன புரியல?
அவங்க போட்டோ எடுக்கிறது அவங்க கூட தான் வீடியோ எடுத்துட்டாங்க மேல இருந்து பாக்கலையா இல்ல சார் போட்டோ எடுத்து தப்பு இல்லையே தப்பு இல்லையே உள்ள வந்து இது ரோட் சார் ஹைவே ரோட் நான் அட்வைஸ் இப்போ இங்க பாருங்க உள்ள போயிட்டு அவங்க பேசுறது யாரும் சொல்லல மேடம் நான் தப்பா ஒண்ணு சார் இது எப்படி மிரட்டல் சொல்றீங்க நீங்க அது நீங்க பேசாம கேட்டதா வந்திருக்கோம் நாங்க அங்க நாங்க கேட்டதா வந்திருக்கோம் அவங்க வந்து என்ன உங்க மேல அலிகேஷன் வச்சாங்களோ அது நீங்க சொல்லுங்க சார் நீங்க கூட்டுங்க பேசுவாங்க சார் நான் பேசுறேன் அவங்க நீங்க கூட்டுங்க பேசுங்க சார் நான் பேசுறேன் நான் மிரட்டல் சொன்னீனா என்ன மேடம் யாரோ ஒருத்தர் பேசுங்க மிரட்டல் சொன்னீங்க அது என்ன மிரட்டல் போட்டோ எடுக்கிறது அவங்க என்ன சொன்னாங்க நீங்க ரிப்போர்ட் தானே நீங்க ரிப்போர்ட் தானே அவங்க என்ன சொன்னாங்க ரிப்போர்ட் வேலை என்ன ரிப்போர்ட்க்கு வந்து நீங்க அங்கேயும் படம் முடிச்சீங்க இங்கேயும் படம் முடிச்சீங்க இவங்க போட்டோ எடுத்து அவங்க கேட்டு நாங்க பேசுறோம் மிரட்டல் சொன்னீங்க எப்படி சொல்றீங்க நீங்க இப்ப வீடியோ எடுக்கறாங்களே சார் வீடியோ எடுக்கறாங்க பர்மிஷன் இல்லாம எடுக்கற தெரியல உங்களுக்கு அட்வொகேட் பப்ளிக் சார் இது பப்ளிக் எது சார் பப்ளிக் ஃபுல் பப்ளிக் சார் இது சார் இது எப்படி சார் பப்ளிக் பப்ளிக் இது பப்ளிக் ரோட அவங்க எடுக்கறாங்க சார் என்ன சார் அவங்க போட்டோ சார் போட்டோ இது தப்பு தப்பா சொல்ல சார் நான் உங்களுக்கு நல்லதா தான் சார் சொல்றேன் சார் அவங்க போட்டோ சார் போட்டோ இது தப்பு வீடியோ இது தப்பு பண்ணல சார் பாத்துலாம் சார் அது நான் கோர்ட்ல பாத்துட்டேன் நீங்க இந்த மாதிரி நீங்க இப்ப எங்களுக்கு கூப்பிட்டீங்களா சார் நாங்க வந்தோம் நான் கூப்பிடல சார் இன்னைக்கு உங்களை அவங்க தான் கூப்பிட்டாங்க நான் இங்க எங்க எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் வந்திருந்தாங்க நான் ஹலோ அவங்க பென் கேமரா வச்சு சொன்னாங்களே ப்ரூவ் பண்ண சொல்லுங்க ப்ரூவ் பண்ண சொல்லுங்க அவங்களே ப்ரூவ் பண்ண சொல்லுங்க ஃபைட் பண்ணல மேடம் நான் சொல்றேன் மேடம் நீங்க பாருங்க ஒரு நிமிஷம் நீங்க போட்டோ எடுக்க வேணாம்னு சொல்றது ஓகே மிரட்டல் தோணிடும் போது அது கேள்வி வரும் இப்போ இவங்க வந்து போட்டோ நீங்க யாரு அட்வொகேட் என்ன நாங்க பிரஸ் எங்களை நீங்க நீங்க எப்படி அந்த ரைட்ட வந்து மிரட்டல் தோணிங்க யாரு மிரட்டல் தோணிங்க சொல்லல யார் கிட்ட சொல்லுங்க நீங்க பேட்டி கொடுத்து எப்படி கேக்குறீங்க மிரட்டல் தோணிங்க எப்படி போட்டோ எடுக்கிறீங்க நீங்க போட்டோ எடுக்கிறீங்க என் பர்மிஷன் எடுக்கிறீங்களா நீங்க போட்டோ எடுக்கிறீங்க பர்மிஷன் எடுக்கிறீங்களா யாரும் கூப்பிடல இந்த சங்கீதா வந்த உடனே யார் வந்து வீடியோ கேமரா வந்தது நீங்க வந்தீங்களா நாங்க வந்து வாங்க கூட்டமா நீங்க எடுத்து கொடுக்குறீங்க நீங்க வந்து கூட்டிங்க அப்ப எடுக்க போங்க அப்ப டெலீட் பண்ணிட்டு போங்க எடுத்து டெலீட் பண்ணுங்க டெலீட் பண்ணுங்க டெலிட் பண்றது அது நீங்க சொல்ல கூடாது டெலீட் பண்ணிட்டு போங்க நான் வழிவேண்ணா எடுக்கிறீங்க பப்ளிக் யூஸ் பண்ணா நான் Hi, this is Minna. Like, share, subscribe. News 10 Tamil.